ஷாலினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் மீனாட்சி ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை இவங்க ஏதாவது பேசி அவங்க சம்மதம் சொல்லிருப்பாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆனந்தி நானும் வேண்டிட்டு இருக்கேன். நீயும் பார்த்தல, அவங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே அவங்களை எப்படியாவது தடுக்கணும்னு தான் நான் பார்த்தேன். ஆனா முடியல. அப்போ நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நிக்காதா? நிக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம், நடக்கணும்னு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இதுல யார் வேண்டுதலா அந்த கடவுள் நிறைவேற்ற போறாருன்னு தெரியல. பார்க்கலாம். இப்பவும் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை மீனாட்சி மேடம் தான். உண்மையும் நேர்மையும் நம்ம கிட்ட இல்லைன்னு கோவப்பட்டு போனவங்க அவ்வளவு சீக்கிரம் மன இறங்கி வரமாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க மனசு மாறிடவே கூடாதுன்னு கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஷாலினி, அன்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அன்பு, அது வந்து ஷாலினி, டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாரு. நீ தூங்கவே மாட்டியா? அப்படி ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டு இருப்பீங்க? நான் உங்களை தான் கேக்குறேன், என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல அன்பு. எல்லாரும் மீனாட்சி மேடம் வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு. அக்காவும் பெரியப்பாவும் போயிருக்காங்கல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்க விட மாட்டாங்க. அப்போ அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறியா அன்பு? சமாதானமானா சந்தோஷம்தான். அதுக்கு இவ்வளவு பதட்டமாகற? எனக்கு பதட்டம்லாம் இல்லடா, நான் நார்மலா தான் கேட்டேன். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. பாப்போம், போனவங்க வீட்டுக்கு வந்ததானே தெரியும். அப்படி எதுவும் நடந்திருக்காதுன்னு நம்புவோம். அன்பு, அம்மா வந்துட்டாங்க. அம்மா, என்னாச்சுமா? அண்ணே, என்னாச்சு? என்னம்மா? பேசிட்டீங்களா? அது என்னாச்சு? மா, என்னாச்சு? அக்கா, என்னாச்சு? பேசுனீங்களா? என்னண்ணா? அக்கா, என்னாச்சு? ஏதாவது பேசுனீங்களா இல்லையா? அம்மா, என்னம்மா நடந்துச்சு? மீனாட்சி மேடம் சமாதானம் ஆனாங்களா? இல்ல, இதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. அத்த, என்ன சொல்றீங்க அத்த? இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, நீங்கெல்லாம் போய் பேசியுமா சமாதானம் ஆகலன்னு கேக்குறேன். இல்லம்மா, ஏற்கனவே இருந்த கோவத்தை விட அவங்களுக்கு இருந்த கோவம் இன்னும் அதிகமா தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்ற? அக்கா, நீங்க பேசி அவங்க சமாதானம் ஆகலையா? டேய், நீ வேறடா. அவங்க கோவமா இருக்காங்கன்னு சமாதானப்படுத்த போனா கையிலும் வேற அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு வந்துட்டா. என்னென்ன சொல்ற? கையில் பேசுனது தப்புன்னு சொல்ல முடியாதுடா. ஆனா மீனாட்சி மேடம் என்ன யோசிக்க போறாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நினைச்சாதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இதுக்கு மேல அவங்க சமாதானம் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. சரி விடுங்கண்ணே, இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? அக்கா நமக்காக தானே பேசினாங்க. அவங்க அதையே புரிஞ்சுக்கலங்கும் போது நம்ம கையில எதுவுமே இல்லைல்ல.
என்னம்மா கோவமா இருக்கிய என் மேல? கோவம்லாம் இல்ல கையல். ஆனந்திக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வரன் கைவிட்டு போகுதேன்னு வருத்தமா இருக்கு. யாரோட கல்யாணமும் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. ஆனந்தியோட கல்யாணமாவது நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தேன். அதுவும் நடக்கல. சரி விடுமா, இதுதான் நடக்கணும்னா நம்ம யாரை என்ன பண்ண முடியும்? தனோ, கொஞ்சம் தண்ணி கூட. நல்ல வேலை ஆனந்தி, அண்ணி அந்த மீனாட்சி மேடம் கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துட்டேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. எப்படியும் இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற ஷாலினி? ஆமா ஆனந்தி, மீனாட்சி மேடத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன். அவங்க இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு முத தடவை வந்தப்பவே உண்மை நேர்மைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அதுவும் அவங்க பையன் விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க ஓவரா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த அவ்வளவு சாதாரணமா கடந்து போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்க கோவமா இருந்தாங்க. இந்த சமயத்துல அண்ணி வேற அவங்க கிட்ட போய் கோவமா பேசிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட காதல் ரொம்ப உண்மையானதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒருவேளை நீங்க 2 பேரும் சேரணுன்றதுக்காக இப்படி எல்லாம் நடக்குதோ என்னமோ. ஏய், எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, நீ இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஏய், இதுக்கு ஆக்சுவலா நீ ஃபீல் பண்ண கூடாது, சந்தோஷம் தான் படணும். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் உனக்கும் கௌஷிக்கும் நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்துல இப்படி ஒரு சிக்கலே வந்திருக்கு. வந்த சிக்கல் உனக்கு சாதகமா தானே இருக்கு. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, மீனாட்சி மேடத்துக்கிட்ட ஏதேதோ பேசி அவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல இருந்த ஒப்பீனியனை தப்பாக்கி அவங்க இந்த கல்யாணமே வேணான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுல. இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கலல்ல, அதுவா தானே நடக்குது. அப்படி நடந்ததுக்கு காரணம் எனக்கு என்னமோ நீயும் பாலுவும் சேர்றதுக்கான அறிகுறியா இருக்குமோன்னு தோணுது. நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, நீ வேணா பாரு. நீ சொல்றதும் சரிதான், ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீ எதுக்காக இப்ப பயந்துட்டு இருக்க? எல்லாமே பாசிட்டிவா தானே நடக்குது. அத நினைச்சு சந்தோஷப்படு ஆனந்தி. உனக்கும் கௌஷிக்கும் எப்படியும் கல்யாணம் நடக்காது. பாலுவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு.